சற்று நேரத்தில் நிதி மோசடி வழக்கில் கைதான பாஜக கூட்டணி கட்சி தலைவர் தேவநாதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விரிவான தகவல்கள். முதலீட்டாளர்களை மோசடி செய்த வழக்கில் பாஜக கூட்டணி கட்சி தலைவரும் தனியார் டிவி நிர்வாக இயக்குநருமான தேவநாதன், அதே போல அவரது கூட்டாளிகளான குணசீலன் மற்றும் மகிமைநாதன் ஆகியோர் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள டான்பிட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள சாலமன் மோகன்தாஸ் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் 150 ஆண்டுகளாக இயங்கி வந்த மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தின் இயக்குநராக தேவநாதன் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் பல கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து வாடிக்கையாளர்களை ஏமாற்றியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. கிட்டத்தட்ட ஏராளமான புகார்கள் அவர் மீது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சென்றன. குறிப்பாக 8 முதல் 12% வரை வட்டி தருவதாக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பணம் முதலீட்டு தொகை முதிர்வு பெற்ற பிறகும் அந்த பணத்தை திரும்பி தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இது குறிப்பாக 144 முதலீட்டாளர்களிடம் 24.5 கோடி ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியதாக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேவநாதன் உள்ளிட்டோர் மீது நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் திருச்சியில் பதுங்கியிருந்த தேவநாதனை நேற்று போலீசார் கைது செய்தார்கள். அதே போல அவருடைய கூட்டாளிகள் குணசீலன், அதே போல மகிமைநாதன் ஆகியோரையும் கைது செய்து தற்போது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள டான்பிட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 3 பேரையும் சிறையில் அடைக்க உள்ளனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள சாலமன் மோகன்தாஸ் என்பவரை தீவிரமாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.